கடவுளே, இது என்ன சோதனை? முருகனை பத்தி நினைக்கும் போதெல்லாம் என் மனசு சலனப்படுது. அவனை பார்க்கும் போதெல்லாம் என் அறிவு பேதலிக்குது. ஒரு நிமிஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு அவன் அழகுக்கு நான் அடிமை ஆயிடுறேனே. கடவுளே, கட்டின புருஷனுக்கு துரோகம் செய்ய தூண்டுற இந்த கெட்ட எண்ணம் எனக்கு ஏன்? ஏன் இந்த கேவலமான புத்தி? ஏன் இந்த பலகீனம்? சிங்காரா, சிங்காரா, நான் தூங்குறேன் நினைச்சிருக்கியா? ஆளை எழுப்புறியா? என் பேர சிங்காராவ? தீயா நானா? எனக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கியா? நான் ஒருத்த வளர்றேன் கூட, அது வேற வளரணுமா? ஐயோ ஐயோ, ஒரு நல்ல நாயை புடிச்சு குடியான்னா. உன் புத்தி எங்க போகும்? ராமாயண சீதை மான புடிச்சார சொன்னா, நீ தெருக்கூத்து சீதை தானே, நீ நாய் தான் புடிச்சார சொல்லுவேன். கூடிய சீக்கிரம் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் ஒண்டி கட்டியாவா இருப்பேன். ஒண்டி கட்டியாவா? அப்ப கல்யாணம் ஆகணும்னு என்ன வீட்டை விட்டு ஓட்ட போறியா? அட அதுக்கு இல்லையா, பாரு, நீ வேலை விஷயமா வெளியில போயிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு காவலுக்கு ஒரு நாய் வேண்டாம். உயர்ந்த பொருள் உனக்கு என்ன ஆபத்து வந்துட போகுது? கடை என்னையா அனுமார் மாதிரி தாவற? கேளு, யார பார்த்தா அனுமார் மாதிரி இருக்குன்னு. அதையே சுமக்குற உங்க ஒப்பன் சொத்தை கீழே போன. இது வேற கதை. ஆமா, நீ என்ன உரிமையை வச்சு என்ன கதையில வச்சு வாங்கன்னு வாங்குற? ஆமா, என்னவோ கல்யாணம்னு சொன்னீங்க, நம்ம கல்யாணம் தீர்மானம் ஆகி போச்சா? ஆமா, பின்ன என்னையா கட்டில உட்கார அளவுக்கு வந்துட்டேன், கண்டிச்சு பேசுறேன், கஞ்சிய கொண்டா பாலை கொண்டா அப்படின்னு கார்வார் பண்றியே. புருஷனுக்குள்ள பாதி அதையா இருந்தா உனக்கு வந்தாச்சே. தாலியும் கல்யாணம் செய்யற தவறுக்கு பேரு தான் கல்யாணம்னு. எப்பவோ சாக போறேன், எப்படி செத்தான கல்யாணத்தையே பண்ணிக்கோ விடு. அப்படின்னு கல்யாணம்னா உனக்கு அவ்வளவு ஆபத்தா தெரியுதா? உனக்கு தெரியலையா? போயா, என்னால வர முடியல. அஞ்சல கையபடியா, எங்க அப்பா வந்தாங்கன்னா ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டார். சொல்லு, ராவண சீதை ஒத்திக்க நடக்குதுன்னு சொல்லு. அஞ்சலே ஆரங்கே ஆரம்பே. என்ன இது? அசுரக்காரன் யாருமணியம் தவேலா அங்கேயே மாட்டிக்கிட்டீங்க, உள்ள போகாம. கதை மாறிடுச்சு. எது மாறிடுச்சு? கதை சீதை ராவணகிட்ட சிரிச்சு பேசிட்டு நாய் கேக்குறான். நாய் கேக்குறாளா? எவன் எழுதின ராமாயணம் அது? சிங்காரம் உள்ள எழுதிட்டு இருக்கான், போய் பாருங்க. கண்ணே சீதா பிராட்டி இனங்கடி என் கிளியே. என் தந்தை ஜனகர் கேட்டால் அவையே கேட்கிறான். நான் கேட்கிறேன் கொப்ப கேட்டா ராவண வேஷம் புத்தகத்துக்காக சீதை அதான் என் மகன் அவகைக்கணும் நினைப்பா. ஐயோ என்ன இது? தண்ணி அடைக்கிறா, கண்ணு தெரியல. தண்ணி அடிக்காத, திறந்து முடியும். பேசாம போறியா? பல்ல உடைக்கணுமா? என்னது பல்ல உடைக்கிறா? முருகன் கிட்ட சொல்லி போடுவேன். என்னது முருகன் எடுத்து சொல்றியா? போய் சொல்லி கூட்டிட்டு போ. சொல்லிக்கிட்டே இருக்கேன். கைய விடுறாங்க, கைய கலப்பிக்கிறோம். நம்ம சோமண்ணே எல்லாரும் ஓடியானோம் ஓடியானோ மப்பி எடுத்து வெட்ட வரோம். மேலாண்டபுரத்துல இருந்து நம்ம வயல்ல பாஞ்சுக்கிட்டு இருந்த தண்ணியை தடுத்து நிறுத்திட்டானுங்க. நல்ல சிவத்தோட பண்ணையாளுங்க. அப்படியா? எப்படி நிறுத்தம்? அதுக்குள்ள என்ன அவசரம்? அதைத்தான் நானும் சொல்றேன். முருகா, வேலைக்காரங்களை கோவிச்சுட்டு என்னப்பா பிரயோஜனம்? அவங்கள இப்படி செஞ்சிருக்காங்க. நான் நம்ம தயாரால நீங்க போய் சொல்றீங்க. என்னப்பா இது? ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பொய்ன்னு சொல்லிட்டியே. சந்தேகம் இருந்தா அந்த கமலத்தை போய் கேட்டுப்பாரு. அவங்க கேட்ட நாங்க ஏன் போய் கேட்கணும்? ஏய் வா, மடையை திறந்து விடுவோம். என்ன நடக்குது? ஏப்பா என்னமா இதெல்லாம்? தம்பி, என்னப்பா அப்படின்னு தகராறு? நம்ம போய் கமலத்தையே போய் கேட்போம். எதுக்கு மாவட்டு கேட்கணும்? நீ கேட்க வேண்டாம், நான் போய் கேட்கறேன். நீ வாப்பா. ஒண்ணுமே புரியாது மாவு. நான் சொல்லபடி கேட்கறியா இல்லையா? நீ வாப்பா. பாரு பாரு, நல்லா பாரு. போ போ, உனக்கு பின்னாடியே நானும் அங்க வருவேன். உங்களுக்கு துரோகம் செய்ய நினைச்சு நான் பாவி, என்ன மன்னிச்சிருங்க. என் மனசாட்சி மேல ஆணையிட்டு சொல்றேன், இனிமே நான் எந்தவித தவறு செய்ய மாட்டேன். இது சத்தியம். அம்மா, அத்தையும் அவரு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யாரு? முருகனா? ஆமாமா. பார்க்க முடியாது, நீ வெளியே போ.
கமலா, கமலா, கதவு தர. உன் பேரை சொல்லி ஒரு விவகாரம் நடக்குது. அதுல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கதவு தர. கமலா. முடியாது. என் முடிவை மாத்த யாராலையும் முடியாது. உங்களை பார்க்கவோ பேசவோ நான் இப்ப தயாரா இல்ல. உடனே போயிருங்க. அம்மாவும் பிள்ளைங்க இனிமே இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க கூடாது. வாங்க, வாங்க சீக்கிரம். கேட்டீங்களா சொன்னத? அவங்க முடிவை மாத்திக்க முடியாதான். இவங்க என்ன மாத்துறது? நானே மாத்துருவேன். ஆனாலும் பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு நான் மதிப்பு கொடுத்தே ஆகணும். வாங்கம்மா. அத்தை, அவசரப்படாதீங்க. நான் அம்மா கிட்ட சொல்லி பாக்குறேன். வள்ளி, இனி இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க கூடாது உங்க அம்மா சொல்லிட்டாங்க. மரியாதா தலைவாசல் விதிக்க வேண்டாங்கிற பழமொழி எனக்கு தெரியும். உங்க அம்மா கிட்ட சொல்லு. வாங்கம்மா. இத பாருங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சொல்றது கொஞ்சம் வள்ளி, இது குடும்ப விஷயம் இல்ல, ஊரார் விஷயம். எனக்கெல்லாம் ஒரு சொல்லே போதும். ஏமா இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க? வாங்கம்மா. அம்மா, அவங்க போயிட்டாங்க. கதவை திறங்க. என்னம்மா இது? வீட்டுக்கு வந்தவங்களை வெளியே போக சொல்லி அவமானப்படுத்திட்டீங்களா? நிலத்துல பாயிர தண்ணிய நீங்க தான் தடுக்க சொன்னீங்களா? அது நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் அம்மாவுக்குள்ளே இங்க வந்தாங்க. இது ஒரு தப்பா? ஏமா பேசாம இருக்கீங்க? இந்த நிலைமையில என்னால ஒண்ணு சொல்ல முடியாது. உங்க அப்பா வந்துதான் பதில் சொல்லணும். அப்பா இருந்திருந்தா இந்த குழப்பமே வந்திருக்காது. வள்ளி, இது உன் கல்யாண விஷயம் இல்ல. பேசாம நீ போ. அம்மா போ. கமலம், பயப்படாத. உனக்கு பாதகமா வரல, சாதகமாகத்தான் வந்திருக்கிறேன். இந்த ஊர்ல எனக்கு தெரியாம ஒரு ஓலை கூட அசையாது. எல்லாருடைய ஜாதகமும் என் கையில இருக்கு. இத பாரு கமலம், உன்னை சுத்தி நான் ஒரு கோடு போட போறேன். அந்த வட்டத்துக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் ஆத்தங்கர ரகசியம் என் மனசுக்குள்ள அறியே இருக்கு. அதாவது ஐயோ, கொஞ்சம் மெல்ல பேசுங்க. வள்ளி வந்தா அதுக்கு தகுந்தபடி வார்த்தை மாறும். சரி, என்ன விஷயம்? உட்காருங்க. கமலம், நல்லா கவனி. என் மச்சனை சிங்காரத்துக்கு வள்ளியை கட்டி வைக்கணும்னு எனக்கு வெகு நாளாகவே ஒரு ஆசை. என்ன? ஆமா, ஆனா அதுக்கு முட்டுக்கட்டியா நிக்கிறவன் அந்த முருகன். அதே முருகன் உனக்கும் எதிரியா இருக்கிறான். வள்ளிய முருகன் வலையிலிருந்து மீட்டு சிங்காரத்துக்கு கட்டி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. முருகனால உன் வாழ்க்கை பாதிக்காம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன சொல்றேன்? வள்ளிய முருகன் கட்டிக்க முடியாதபடி செய்யணும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நானும் தீர்மானிச்சேன். பலே, அவன் குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் உள்ள உறவை துண்டிச்சாதான் நான் நல்லவளா வாழ முடியும். கமலா, இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம். யானைக்கும் அடிச்சருக்கும் ஏதோ இடமேல ஏற்படுற சபலம். அதே சமாளிக்கிறதா ரொம்ப புத்திசாலித்தனம். அந்த வகையில நான் உன்னை பாராட்டுறேன். ஆக ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு வந்துட்டோம். கொள்கை வேறானாலும் குறிக்கோள் ஒண்ணு. கமலா, இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நான் ஏற்கனவே ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறேன். என்னது? உன் பேரை சொல்லி தண்ணி தடுக்க சொன்னது நான் தான். எதுக்காக அப்படி செய்தீங்க? ஏன் அப்படி செஞ்சேனா? முருகன் குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் கலகம் மூட்டி உறவை கெடுத்து பகையை உண்டாக்கத்தான். பாதி பலிச்சிட்டது, இன்னும் பாதி பஞ்சாயத்துல பலிக்க வச்சிடுவேன். முருகன் பஞ்சாயத்துக்கு தான் போயிருக்கான். தெரியும், நீயும் அங்க வந்தாகணும். என்ன? நானா? அவரு ஊர்ல இல்லாத போது பஞ்சாயத்துக்கு நான் எப்படி? இத பாரு, உன் புருஷன் ஊர்ல இல்லைங்கிற அந்த சின்ன விஷயத்தை வச்சுதான் நான் இவ்வளவு பெரிய திட்டத்தையே தயாரிச்சிருக்கிறேன். நீ பஞ்சாயத்துல வந்து சொல்ல வேண்டியது தண்ணி தடுக்க நான் தான் சொன்னேன், அவ்வளவுதான். கமலா, நம்முடைய திட்டம் நிறைவேறணும். முருகனுடைய கொட்டை அடங்கணும். புரிஞ்சுதா? நான் வர்றேன். என் தவறுக்கு சரியான தண்டனை கிடைக்கிறது. இனி என் வாழ்க்கை நமச்சிவாயன் கையில. இவர் சொல்றபடி ஆடுறதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. தண்ணியை நீயா தடுத்தியா இல்ல அப்படி யாராவது தீயச்சுரை தடுத்தியா? எங்க எஜமானியமா தான் சொன்னாங்க. ஏமா அப்படியா? ஆமா. ஏமா, முருகன் ஈடுபட்டிருக்கிறது பொது காரியம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பொது காரியத்துக்காக தர்மம் செய்யலாம், அது வேற விஷயம். ஆனா சீம உரம் கலந்திருக்க எங்க வயல் தண்ணிய பலவந்தமா பாய்ச்ச நினைக்கிறது அநியாயம். எது அநியாயம்? சீம உரம் கலந்த தண்ணியாது எங்க வயல்ல முதல்ல முறைப்படி பாய வேண்டிய தண்ணி தடுத்து வச்சுட்டு ஏன் இப்படி போய் சொல்றீங்க? தம்பி, நீ பேசாம இரு. அதான் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே. உண்மை சொல்றாண்டாமா,
இந்த வழக்கில பிரதிவாதியான நல்ல சிவம் பஞ்சாயத்துல ஒரு மெம்பர். அதனால அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரையும் வச்சு விசாரிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். தேவையில்லை, மெஜாரிட்டி அதாவது அதிகபட்ச மெம்பர் தான் இருக்கிறோம். நானே ஒரு முடிவுக்கு வருவோமே. ஆமா ஆமா, நல்ல சிவம் ஒரு மாதம் கழிச்சு வரான்னு வச்சுக்குவோம். அது வரைக்கும் நம்ம எல்லாம் காத்துட்டு இருந்தா முருகனுடைய வேலை என்ன ஆகுறது? சுத்தி வளைக்கிறத பார்த்தா கடைசியில கமலம் தான் குற்றவாளின்னு சொல்லுவீங்க போல் இருக்க. வேற விசாரணையில நல்லா விளங்கிடுச்சு, இந்த மாதிரி குற்றவாளி. என்ன, நான் குற்றவாளியா? ஐயா, எனக்கு வேண்டியது நிலத்துக்கு தண்ணி. அதுக்காக யார் மனசும் புண்ணாகும்படி தீர்ப்பு இருக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறேங்க. பொது ஜனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பொது காரியத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு விரோதமா தேவை தீர்ந்து போனதுக்கு அப்புறம் கூட வேணும்னே வயல்ல தண்ணி தேக்கி வச்சுக்கிட்டு வம்பு பண்ண குத்தத்துக்காக நல்ல சிவம் வீட்டுக்கு 5 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். அபராதத்தை உடனே கட்டிட்டு மடைய தொடர்ந்து தண்ணீர் விடணும்னு உத்தரவிடுறேன். நீங்க எல்லாம் போகலாம்.